எம்ஜிஆருக்கும் அரவிந்தசாமிக்கும் வித்தியாசம் தெரியாத நிலையில்தான் அதிமுக உள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் டி.ஆர். பாலுவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வில் தமிழகத்தில் 22 குழந்தைகளை இழந்துள்ளதாக தெரிவித்தார். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திற்கு நீட் தேர்வில் நிச்சயம் விலக்கு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எம்ஜிஆருக்கும் அரவிந்தசாமிக்கும் வித்தியாசம் தெரியாத நிலையில்தான் அதிமுக உள்ளதாக விமர்சித்த உதயநிதி அதிமுகவுக்கு வந்த நிலை எந்த கட்சிக்கும் வரக்கூடாது என்று கூறினார். எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலா நடிகர் அரவிந்தசாமி போட்டோ போட்டார். எம்ஜிஆருக்கும் அரவிந்தசாமிக்கும் வித்தியாசம் தெரியல. இதுதான் அதிமுக காரனுடைய நிலைமை. இப்ப ஓபிஎஸ் காலையும் மாறி விட்டாரு. இப்படி அதாவது இன்னொரு அதிமுக நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். இது மாதிரி ஒரு நிலைமை எந்த கட்சிக்கும் வரக்கூடாது. 1200 மார்க்குக்கு 1172 மார்க் வாங்கிச்சு அந்த குழந்தை. என்ன ஆசைப்பட்டுச்சு? டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சு. அனிதா மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதாவோட நிக்கல. இப்போ இந்த 8 வருஷத்துல மட்டும் 22 குழந்தைங்க இறந்துருக்காங்க, தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. இது தற்கொலையா? பண்ணது யாரு? பாஜக அரசும் அடிமை அதிமுக அரசு சேர்ந்து பண்ண கொலைகள்.